சொந்த காலில் நிற்பதற்காக கல்வி கற்றுத்தரும் ஆசிரியர்களின் காலை வாரி விட்டு கல்வியின் காவலன் என்று மார்த்தட்டி கொள்ளும் விளம்பர திமுக அரசை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் திறந்தநிலை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர்களின் கோரிக்கைதான் என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற திருக்குறளின் அடிப்படையில் எல்லோருக்கும் எப்போதும் கல்வி என்ற முக்கிய நோக்கத்தோடு அம்மா ஆட்சியில் கடந்த 2002ஆம் ஆண்டு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் சென்னை சைதாப்பேட்டையில் நிறுவப்பட்டது. இந்த பல்கலைக்கழகத்தில் ஏழை எளிய பிள்ளைகள், மாற்றுத்திறனாளிகள், சிறைவாசிகள் என பலதரப்பட்டோருக்கும் உயர்கல்வி வழங்குவதற்காக தொடங்கப்பட்டதே பல்கலைக்கழகத்தின் சிறப்பு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் தற்போது 32 துறைகளோடு 12 மண்டல மையங்களாக தமிழகம் முழுவதும் சுமார் 6 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் படித்து பட்டம் பெற்றுள்ளனர். அதிலும் 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எம்ஃபில் மற்றும் PhD போன்ற ஆராய்ச்சி படிப்புகளையும் பெற்றுள்ளனர். ஆனால் மாணவர்களுக்கு கல்வி கற்றுத்தரும் ஆசிரியர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் போதுமானதாக இல்லை என்பதே சோகத்தின் உச்சம். சென்னை சைதாப்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களை அரசு கல்லூரி பணிகளுக்கு அமர்த்தும் திட்டத்தை கைவிடக் கோரி கடந்த 8ஆம் தேதி முதல் ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இங்கு பணியாற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு ஆள் பற்றாக்குறை நிலவி வருவதுடன் மொத்தம் 105 ஆசிரியர்களுக்கு மேல் பணிபுரிய வேண்டிய இடத்தில் தற்போது வெறும் 37 ஆசிரியர்கள் மட்டுமே பணிபுரிந்து வருவதால் சுமார் 50,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாகிவிட்டதாக ஆசிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எல்லோருக்கும் எப்போதும் கல்வி என்ற நிலையில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் ஒரு ஏழை அல்லது விடுபட்ட பள்ளி தொடர முடியாத மாணவர்களுக்காக தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 35 பேராசிரியர்கள் மட்டும்தான் இப்போ இங்கே பணியில் இருக்கிறோம். இந்த சூழலில் எங்களை மாற்று பணியிடமாக அல்லது கூடுதல் பணியாக அரசு அரசு கல்லூரிகளில் போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு எங்களுக்கு கிடைச்சதுங்க. அந்த உத்தரவு அடிப்படையில் நாங்கள் எங்கள் நிர்வாகத்தை அணுகும்போது எங்கள் நிர்வாகத்துக்குள்ளாலேயே நிதி கூட்டம் அல்லது எங்களுடைய ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் இந்த முடிவு எட்டி வழங்கப்பட்டிருப்பதற்கான தகவல் எங்களுக்கு கிடைச்சது. இந்த பணிகளை பார்ப்பதே கடுமையான சூழல் இருக்கின்ற போது நாங்கள் இங்கிருந்து காலையில் இங்கே வந்துட்டு திருப்பியும் அரசு கல்லூரிகளுக்கு போய் பாடம் எடுத்துட்டு திருப்பியும் இங்கே அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுங்கிறது மிகப்பெரிய பணிச்சுமை. இந்த பற்றாக்குறையை போக்க தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சரோ பல்கலைக்கழக துணைவேந்தரோ இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள ஆசிரியர்கள் இது தொடர்பாக பலமுறை தங்களின் நிலைமை குறித்து விளக்கிய போது பல்கலைக்கழக நிர்வாகம் செவி கொடுக்காமல் இருப்பதால் தங்களின் வாழ்வாதார நிலை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். வருடங்களாக இந்த பல்கலைக்கழகத்தில் மிகுந்த பல பேராசிரியர்கள், அனைத்து பேராசிரியர்னு சொல்லலாம், மன உளைச்சலுக்கு, நிர்வாகத்தினரால் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது எங்களுடைய துறைகளிலேயே எங்களையே வேலை செய்ய விடாமல் வெளியிலிருந்து பல பேராசிரியர்களை கொண்டு வந்து இங்கு வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை பல தடவை நிர்வாகத்திடம் கேட்டும் அதற்கு எந்த பதிலும் கிடையாது. ஆக மொத்தம் எங்களை முற்றிலுமாக இங்கிருந்து அப்புறப்படுத்த இந்த நிர்வாகம் தீர்மானித்திருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். பழிவாங்கும் போக்கு அவங்களுக்கே நிர்வாகத்துக்கு தெரியும். நாங்கள் ஒவ்வொரு துறையிலையும் ஒரு பேராசிரியர் தான் இருக்கிறோம். சில துறையில் ஆட்களே இல்லாத போது அந்த மேற்கொண்டு கல்லூரிகளில் அந்த முதல் ஷிப்ட்ல வேலை பார்க்கிற பேராசிரியர்கள் 2ஆம் ஷிப்டுக்கு வேலை அதே கல்லூரியில் வேலை செய்ய முடியாத போது நீ எப்படி ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து மற்ற கல்லூரிக்கு எங்களை மாற்ற முடியும்? மேலும் தங்களின் கோரிக்கைக்கு செவி கொடுக்க மறுத்த விடியா திமுக அரசை கண்டித்து அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவோம் என பல்கலைக்கழக ஆசிரியர்கள் எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். திடீர்னு எங்களை நீங்கள் அரசு கலைக்கல்லூரிகளுக்கு கூடுதல் பணிக்காக போகணும்னு சொல்லி
ஒரு வாய்மொழி தகவலின் அடிப்படையில் எங்களுக்கு கொடுத்து அதை எங்கள் பல்கலைக்கழக நிர்வாகம் வந்து முறையான எதுவும் ஒரு அதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. அது எதையுமே கையாளாமல் வந்து உயர்கல்வித்துறை சொல்லிட்டாங்க, நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறது எங்களுக்கெல்லாம் ஏற்புடையது இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் உயர்கல்வியினுடைய அந்த ஜிஎஸ்ஆர் ரேஷியோ அதிகப்படுத்துதல தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் முக்கிய பங்கு என்பது குறிப்பிடத்தக்கது என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஆகவே எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய அந்த சிறப்பு நிலைகளை கருத்தில் கொண்டு எங்களிடம் பயிலும் மாணவர்களினுடைய நலனையும் கருத்தில் கொண்டு எங்கள் பேராசிரியர்கள் மீது எடுக்கப்பட்ட இந்த முடிவை வந்து தமிழக அரசும் பல்கலைக்கழக நிர்வாகமும் உடனடியாக இதற்குரிய நடவடிக்கை எடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வந்து எங்களை பணிகளை செய்து கொண்டே உள்ளிருப்பு போராட்டத்தை கடந்த 2 நாட்களாக மேற்கொண்டு வருகிறோம் என்பது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம் சார். விளம்பர திமுக ஆட்சியில் மக்கள் நலன் மட்டுமல்லாமல் மாணாக்கர் நலனும் கேள்விக்குறியாகிவிட்டது. கல்விக்கு முக்கியத்துவம் தரும் அரசு என்று பெருமை பேசி வரும் விளம்பர திமுக அரசு சொந்த காலில் நிற்பதற்காக கல்வி கற்றுத்தரும் ஆசிரியர்களின் காலை வாரிவிட்டு கல்வியின் காவலன் என்று மார்த்தட்டிக் கொள்வதில் என்ன பெருமை இருக்கிறது என பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளனர். உயர்கல்வித்துறையின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்திற்கு விளம்பர அரசு மூடுவிழா காணாமல் இருக்க வேண்டும் என்பதே ஆசிரியர்களின் கோரிக்கையாக உள்ளது.